மதுரை குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஸ்ட்ராபெரி ஜாம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ராபெரி ஜாம் பொதுவாக சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஜாம்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தா சொல்லவே வேணாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். நம்ம ஸ்ட்ராபெரி ஜாம் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். 1/2 kg ஸ்ட்ராபெரி, 250 கிராம் சீனி எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி ஜாம் செய்ய போடலாம். ஸோ நான் பேனில் ஸ்ட்ராபெரி நல்லா வாஷ் பண்ணி மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதோட நான் ஜீனியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஜீனி பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ராபெரியை 1-2 கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பம். ஜீனி பவுடர் நல்லா கரைஞ்சிச்சு. நான் தண்ணி எதுவும் ஊற்றலை. ஸோ அது ஸ்ட்ராபெரியிலேருந்து வந்த தண்ணி தான். இப்போ இந்த தண்ணியிலே ஸ்ட்ராபெரி நல்லா வெந்துடும். ஸோ இந்த நேரத்தில் நம்மளோட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லெமன் ஜூஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஸ்ட்ராபெரி ஜாம் செய்யும் போது அதில் கொஞ்சம் நிறைய ஜீனி போடுறோம்ல, ஸோ அது ஆறுனதுக்கப்புறம் கிறிஸ்டலைஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா அடிவிட்டு கிண்டுங்க, பிடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சீனி பாவு போட்டிருக்கனால சட்டி பிடிக்கும். இதுக்காக தான் நம்ம அடிகனமான பாத்திரமோ இல்லை நான்ஸ்டிக் பாத்திரமோ யூஸ் பண்ணணும். ஸோ சீனி பாவு நல்லா கொதிக்கும் போது நல்லா தெறிக்க ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே ஜாம் செய்யும் போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தெறிக்காமலும் பொங்கி வராமலும் இருக்கும். ஸ்ட்ராபெரியில் நல்லா வெந்துடுச்சு. ஸோ லைட்டாக ஒரு கரண்டியை வச்சு நீங்கள் நசுக்கி விட்டாலே நல்லா வெந்துடும். ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. நல்லா பாயில் ஆகும்போது மேலே நுரை கட்ட ஆரம்பிக்கும். அது சீனி பாவோட இம்ப்யூரிட்டிஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மேலாப்பில் இருக்கிற நுரையை மட்டும் எடுத்துடுங்க. மேலப்பில் இருக்கிற நுரையை எடுத்து விட்டு நல்லா கிண்டி விட்டுடுங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாம் திக்காக ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஜாம் நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இப்போ இதோட கன்சிஸ்டன்சி எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிளேட்டில் 1 டேபிள் ஸ்பூன் ஜாம் எடுத்து போட்டு லைட்டாக ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜாம் அப்படியே இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் ஜாமோட கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறிட்டா இன்னும் திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஜாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 1 to 2 months நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஜாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எதுலலாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதிலலாம் இந்த ஸ்ட்ராபெரி ஜாமை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும்னு கூட தேவை கிடையாது. இந்த ஜாமை போட்டாலே உங்களோட இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு சப்பாத்தியோ ப்ரெட்டையோ நம்ம வச்சு கொடுக்கலாம். இது நம்ம வீட்டிலே செஞ்சனால ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்ட்ராபெரி ஜாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட ஸ்ட்ராபெரி ஜாம் ரொம்ப எம்மியாக இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.